ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கள் வீட்டில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் கறிவேப்பிலை, எள்ளு, மிளகு எல்லாம் சேர்த்து இதில் நான் அரைப்பேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பிரண்டை எடுத்துட்டுருக்கேன். ஓரளவுக்கு பிஞ்சாகவும் மீடியமாக இருக்கிற பிரண்டையை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகு, ஒரு 12 காஞ்ச மிளகாய், நல்ல சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, பெருங்காயம், அப்புறம் இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பிரண்டையை இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க நாரெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா 1 by 1 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகையும் காஞ்ச மிளகாயும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதில் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளும் நல்லா பொரிஞ்சு நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும் உங்களுக்கு, ஹீட் ஏறி. அதுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடுகு சட்டுன்னு பொரிஞ்சிடும், அதனால நம்ம கடுகு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எள்ளுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ இதில் கடுகு லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நம்ம அடுப்பையை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சட்டுன்னு வெடிஞ்சிடும் அந்த ஹீட்லேயே. அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டிட்டு கடுகு வெடித்து முடிச்சதுக்கப்புறமா புளியை நம்ம அதில் சூட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அதை பிச்சு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்திருந்த எல்லா புளியுமே அப்போ தான் அது நல்லா வறுபட்டு நான் அரைக்கும்போது இதுலேயும் தனியாக நிற்காமல் அந்த புளிப்பு டேஸ்ட்டு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடும். போட்டு அப்புறம் கல்லுப்பையும் அதிலேயே சேர்த்துருங்க. தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து வறுத்துருங்க. பெருங்காயம் மட்டும் அந்த சூட்லேயே பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயே போட்டுட்டோம்னா பெருங்காயம் இந்த வானலியிலே ஒட்டிக்கும், ஒரு மாதிரி கருகி போயிடும். ஸோ அதனால் கல்லுப்பையும் இதில் போட்டு நான் வறுத்துட்டு இதை ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக பிரண்டை மட்டும் கூட இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். எனக்கு கறிவேப்பிலையும் கூட சேர்த்தா உடம்புக்கும் நல்லது. கறிவேப்பிலையும் நம்ம தனிப்பட்ட முறையில் கறிவேப்பிலை தொகையல்னு அரைக்கிறத விட இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை கறிவேப்பிலையும் கூட சேர்த்து அரைச்சிடுறேன். இப்போ பெருங்காயத்தை போட்டாச்சு. இதில் இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை போட்டு வதக்கிக்கோங்க. பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அதுதான் உங்களுக்கு அது வறுபட்ட பதம். இப்போது பார்த்தீங்களா, இந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நீங்கள் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போட்டிருக்க எல்லா பொருட்களுமே உடம்புக்கு நல்லது தான். பிரண்டை, கறிவேப்பிலை எல்லாமே ரொம்ப நல்ல கால்சியம் சத்து, இரும்பு சத்து உள்ள பொருட்கள் தான். எள்ளு எல்லாமே நல்லதான பொருட்கள் தான். நம்ம இதில் எதுவுமே இது ரொம்ப ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த துவையல் நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இந்த துவையல் ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். எலும்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வீக்லி ட்வைஸ் இதை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதையும் ஆற வச்சு எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். நான் இது கூட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி அரைக்கும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் துவையல் பண்ணாலும் புதினா, கொத்தமல்லி, எந்த டைப் ஆஃப் துவையல், தேங்காய் துவையல் ஆல்சோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடுகு வறுத்து அதில் அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம உள்ள அரைக்கிறதுக்கும் கடுகு சேர்த்துனிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கடுகில் ஒரு காரத்தன்மையும் ஒரு ருசியும் கிடைக்கும் உங்களுக்கு. துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி பாருங்கள். இதுக்கப்புறம் துவையல் செய்யும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கோர்ஸ் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இப்படி தான் நீங்களும் பண்ணுவீங்களான்றதையும் எனக்கு சொல்லுங்கள். இது யாராச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, பிரண்டை துவையல் ட்ரை பண்ணுறவங்களோ இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இதை போடுறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். இந்த மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். நல்ல கோர்ஸான பதத்தில் இதை நீங்கள் அரைச்சிக்கலாம். இது வந்து 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா தாராளமாக 1 வீக் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கூட நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் இது ஒன்றும் ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கோர்ஸாகவும் அரைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஜலம் விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆனால் அதெல்லாம் உடனே நீங்கள் காலி பண்ணுறாப்புல இருக்கும். ரொம்ப ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே அதை வச்சுக்க முடியாது ஃப்ரிட்ஜில் கூட. ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் அரைச்சிக்கோங்க. இதை சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர் குழம்பு பெஸ்ட்டு காம்பினேஷன். இல்லை அப்புறம் தயிர் பச்சடி கூட அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.